ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மே 6 அன்னைக்கு பார்த்தோம்னா இன்று உலக கை சுகாதார நாள் நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம் வேர்ல்டு ஃபுல்லாகவே. நம்ம ஹைஜீன் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம வந்து கைகளை வந்து எப்போது சுத்தமாக நம்ம வச்சுக்கணும், சுகாதாரமாக வச்சுக்கணும். 6 ஸ்டெப்ஸ் சொல்லக்கூடிய ஹேண்ட் வாஷ் ஆகுது. மேல் கை, பின் கை, கை இடுக்குகள், மணிக்கட்டு, பெருவிரல், இது மாதிரி வந்து 6 முறைகளையும் நம்ம பயன்படுத்தி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எப்பப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணால் சமைக்கிறதுக்கு முன்னாடி, சமைச்சதுக்கப்புறம், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி, போயிட்டு வந்ததுக்கப்புறம், அப்புறம் வந்து க்ளீனிங் ப்ராசஸ், நம்ம வீடு க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங்க்கு முன்னாடி, அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம், இது மாதிரி டைமில் நம்ம கரெக்டாக 1 நிமிஷம் வந்து கரெக்டாக நம்ம சோப்போ இல்லை ஹேண்ட் வாஷ் லிக்விடை போட்டு நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நம்ம கைகளை தூய்மையாக பராமரிச்சுக்க முடியும். நம்ம யாருக்கும் சர்வ் பண்ணும்போது, ஃபுட்டு அவங்களுக்கு குக் பண்ணும்போது, அந்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து சுகாதாரமாக நம்ம இருக்க முடியும். கைகளை நம்ம என்றும் சுத்தமாக வைத்திருக்கிறது மூலியமாக பாதி வியாதிகளை நம்மளே குணப்படுத்த முடியும், சுத்தமாக கைகளை பராமரிக்கும் போது. அப்புறம் நம்ம கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை நம்ம வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணணும். அரசு கூறும் வழிகாட்டுகளை பின்பற்றி அடிக்கடி கை கழுவணும். சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணலாம். சோப் இல்லாத டைமில் சானிடைசரை கொண்டு நம்ம ஹேண்ட் வந்து ஹைஜீன் பண்ணிக்கலாம். சக பணியாளர்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுன்றதை பற்றி நம்ம அவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். கை சுகாதாரம் என்பது நம்ம தனிப்பட்ட பொறுப்பு இல்லை, அனைவரும் சார்ந்தது. ஒரு சமுதாயத்தின் கடமை என அனைவரும் ஏற்போம். நன்றி, வணக்கம்.